நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் மே மாத கிரக நிலைமைகளை பார்க்கலாம். 1/5/2024 அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 7/5/2024 அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். கும்பம் ராசிக்காரர்களின் குணங்களை பொதுவாக பார்க்கும் பொழுது கும்பம் ராசி ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டது. குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கின்றது என்பது தெரியும். அதே போலத்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்து இருப்பார்கள். தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் இவர்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். இவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பார்கள். ஒருவித புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்து கொள்ளலாம். கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். யாருடைய அந்தரங்க பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டார்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும். தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள். இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள். நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்து உரைப்பார்கள். சொன்ன சொல் தவறாதவர்கள். நியாயவாதிகள். எனினும் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்கள். இவர்கள் மனதை ஒரே நிலைமையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள். தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துச்சமாக நினைத்து தூக்கி எறிவார்கள். கும்பம் ராசிக்காரர்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். தவறு செய்பவர்களை கண்டால் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் கண்டிப்பார்கள். தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவர்கள். பரந்த நோக்கம் கொண்டவர்கள் ஆதலால் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானம் அளிப்பார்கள். மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள். பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பார்கள். இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களுக்கு அந்தஸ்து உயரும். இவர்களின் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு உரிய புதனே 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜோதிடம் மாந்திரீகம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். இவர்களின் 11ஆம் இட லாபஸ்தானம் ஆகும். கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தக்காரராக இருந்து தொழில் செய்வார்கள். எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவார்கள். கும்பம் ராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவார்கள். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். என்னதான் சொத்துக்கள் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற சண்டைகளும் உண்டாகிக் கொண்டே இருக்கும். இருவருக்குமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது. இதனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாகவே இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்காது. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள்.
பணப்பற்றாக்குறையை பெரிய அளவில் ஏற்படாது என்றாலும் பெரிய அளவில் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது. பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ செய்ய மாட்டார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வார்கள். தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை சேர்த்து விடுவார்கள். இளம் வயதில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு மனை வசதிகளையும் நவீன வண்டி வாகனங்களையும் தங்களது வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வார்கள். வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வார்கள். சரிவாங்க, கும்பம் ராசிக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எதிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் கும்பம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். ஆனால் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பெரியோர் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இது. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்துதான் கிடைக்கும். அப்படி கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனமுடன் ஆசிரியர்களின் உதவியுடனும் பாடங்களை படிப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புகழ் பாராட்டு வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்புகள் கூடும். தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் முடிப்பீர்கள். பணத்தட்டுப்பாடு நீங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குழப்பங்கள் தீரும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றிகள் தாமதமாக கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட்டு சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதை தவிர்ப்பதுதான் நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைமை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை தரும். கடன் தொல்லைகள் குறையும். சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 11, 12. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.